ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையில கண்களை ஏறெடுத்த தம்பதியர் என்கிற தலைப்பில் ஒரு 2 காரியத்தை வேகமாய் சொல்லும்படியாய் பரிசுத்த ஆவியானவரால் நான் நடத்தப்படுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 63 முதல் 67 முடிய உள்ள வசனங்கள் வாசிக்க கேட்போம். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ரெபெக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது இங்கே ஈசாக்கும் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார், ரெபெக்காளும் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். இரண்டும் ஒரே சமயத்தில் நடைபெறுகிறத நம்ம பார்க்கிறோம். எப்பொழுது இந்த ஈசாக்கு கண்களை ஏறெடுத்து பார்த்தானா, தியானம் பண்ணும்படியாய் சாயங்கால வேளையில் வயல்வெளி என்று புதிய மொழிபெயர்ப்பில் போட்டிருக்குது. வயல்வெளியில் அந்த அருமையான மென்மையான தென்றல் காற்று அடிக்கிற இடத்துல போய் அவன் கர்த்தரோடு கூட அளவழாவி கொண்டிருக்கிறான், உறவாடி கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். தூரத்தில் ஒட்டகங்கள் வருவதை அவன் கண்கள் என்ன செய்தது, கண்டது. அவனுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு எழுச்சி, ஒரு மகிழ்ச்சி எழுப்புவதை நாம் இந்த வசனத்தில் பார்க்க முடிகிறது. எனக்கு மிகவும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தியானம் பண்ணும்போது தேவன் நமக்காக முன்குறித்ததை நம்முடைய கண்கள் என்ன செய்கிறது, காண்கிறதை இந்த வசனத்தின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த சாயங்கால வேளையில கூட நம்ம ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து அவரோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரியும், இந்த சம்பவத்தில் மிக முக்கியமாக ஈசாக்கு வாலிப பருவத்தில் இருக்கிறார். அவனுக்கு ஒரு ஏற்ற துணை வேண்டும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார், தகப்பன் அறிந்திருக்கிறார். தகப்பன் அதற்காக பிரயாசப்படுகிறார். ஒரு ஆத்மீகம் ஆண்டவருடைய பிள்ளையாக தகப்பன் இருந்தபடியினாலே அந்த குறித்த வயது வந்த பொழுது தகப்பன் அவனுக்காக ஒரு துணையை தேடுகிறார். ஸ்தோத்திரம். அதற்காக தன்னுடைய வீட்டில் உள்ள முக்கியமான யாரை, வேலைக்காரனை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். சில கண்டிஷனோடு அனுப்புகிறார். அந்த வேலைக்காரனும் தேவனுக்கு பயந்து தேவனை நம்பி அவன் புறப்பட்டு போகிறார். கர்த்தர் அங்கே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். வெற்றியோடு கூட திரும்பி வருகிறத நாம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இக்காலத்திற்கும் அக்காலத்திற்கும் ஒரு பெரிய சொல்லுங்க வித்தியாசம். இந்த ஈசாக்கு தேவ சித்தம் தன் வாழ்க்கையில நிறைவேறும் வேண்டும் என்று மிக பொறுமையோடு அதற்காக என்ன செய்திருக்கிறார், காத்து கொண்டே இருக்கிறார். பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனாலும் ஆண்டவர் தமக்கு சித்தமான நேரத்தில் காரியங்களை மிக நேர்த்தியாய் செய்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு தெய்வ பிள்ளைகளை, நமக்கு எப்பொழுது எது தேவை என்பதை என் அன்பு ஆண்டவர் தெளிவாய் அறிந்திருக்கிறார். அவர் முந்தவும் மாட்டார், பிந்தவும் மாட்டார். குறித்த நேரத்தில் நம்முடைய வாழ்வுக்கு என்ன தேவையோ அதை நிச்சயம் தருவார். அல்லேலூயா. இவன் அதை பற்றி பதட்டப்பட்டதாகவோ டென்ஷன் ஆனதாகவோ குழப்பமடைந்ததாகவோ இல்லை. அவங்க தெரியும், ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆண்டவருக்கு எடுத்தாப்புல எங்கள் அப்பா இருக்கார், அவர் என்னுடைய வாழ்வுக்குரிய சகல காரியங்களையும் ஏற்கனவே அந்த பொருளாதாரத்தை ஆயத்தப்படுத்தினவர் எனக்கு வேண்டியதை கண்டிப்பா ஆயத்தப்படுத்துவார் என்று அவனுடைய வேலையை மட்டும் கவனிக்கிறார். அவனுடைய வேலை என்ன? சாயங்காலமானால் தியானிப்பதற்கு, தேவனோடு உறவாடுவதற்கு அவன் புறப்பட்டு விடுகிறான்.
நமக்கு தெரியும், 1ஆம் சங்கீதத்தை கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம தியானித்தோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு ஜெபிக்கும்படியாய் பாரப்படுத்தின ஒரு காரியம், ஏற்ற துணைக்காய் காத்திருக்கிறவர்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். கர்த்தரோடு உறவாடி கொண்டிருங்கள். தியானத்திலே அவரோடு நெருங்கி விடுங்கள். ஆண்டவர் உங்களுக்குரியதை ஆயத்தப்படுத்தி உங்கள் பக்கத்திலேயே கொண்டு வருவதை உங்கள் கண்கள் காணப்போகிறது. நீ இருந்த இடத்திலேயே உனக்கு என்ன தேவையோ அதை தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருவார். நீ செய்ய வேண்டியது தேவனோடு உறவாடி கொண்டிரு, தியானித்து கொண்டிரு. தேவன் செய்த செயல்களை, தேவன் நடத்தி வருகிற பாதைகளை, தேவன் நமக்கு காண்பித்த அனுகூலங்களையும் ஆதரவையும் கிருபைகளையும் உணர்ந்து அவருடைய கிரியைகளை தியானிக்க 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 உன்னுடைய கண்கள் பேரெடுத்து பார்க்கும்போது கர்த்தர் செய்ததை உன் கண்கள் காண முடியும். ஹல்லேலூயா. அருமையான பெற்றோரே, பிள்ளைகளுக்காக ஏற்ற துணைக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களா? ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? அவர் பொய் சொல்லுகிற தேவன் இல்ல. பிள்ளைகளை தந்த கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையையும் ஏற்கனவே பிறப்பித்து விட்டார். ஏற்கனவே எங்கேயோ ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பல 100 மைல்களுக்கு அப்பால் ஆண்டவர் இந்த ஈசாக்குக்கென்று ஒரு துணையை ஆயத்தப்படுத்தி அதை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் அவனுக்கு கொண்டு வந்து இணைக்க முடியுமேயானால் ஏன் நம்முடைய குடும்பத்திலும் இப்படிப்பட்ட அற்புதம் நிச்சயம் நடக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது ஈசாக்கை போல தியானம் பண்ணுகிற நேரத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்தி விடுங்கள். தியானம் பண்ணுவதற்கு நேரத்தை செலவழித்து விடுங்கள். ஸ்தோத்திரம். நமக்கு தெரியும், அந்த யோசுவாவின் புத்தகம் 1ஆவது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனங்களை நம்ம வாசிக்கும் போது இந்த நியாய பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு என்ன செய்யாதிருப்பதாக, பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் சொல்லுங்க அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும். சொல்லுங்க, ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கும்ல, ஆம்பிளிஃபைட் பைபிள்ல ரொம்ப தெளிவா இருக்கும். ஸ்தோத்திரம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, if you do this you will be wise and successful in everything you do. நீ என்ன செய்தாலும் அது வெற்றியாக மாறும். நீ செய்கிற காரியங்களில் புத்திமானாய் இருப்பாய். பிழை வராது, தவறி போக மாட்டாய். உன் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் என்பதை என் தேவன் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தில் வேத தியானம், ஜப தியானம். ஸ்தோத்திரம். பழைய பாடல் உண்டு, காலை நேரம் இன்ப ஜப தியானமே கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர். ஸ்தோத்திரம். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. காலையிலும் மாலையிலும் எவ்வேளையும், காலையும் மாலையும் எவ்வேளையும் கருத்துடன் கர்த்தரை என்ன செய்வேன், பாடிடுவேன் என்று பக்தன் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த சாயங்கால வேளையில என் அன்பு தேவனுடைய பாதத்தில் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆயிற்று. இவ்வளவு நேரம் உறவாடி கொண்டிருக்கிற அந்த தியான நேரத்தில் உங்களுக்காய் தேவன் ஆயத்தம் பண்ணினதை உங்கள் கண்கள் காணப்போகிறது. கொஞ்சம் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அங்கே என்ன வருகிறதா? ஒட்டகங்கள் வருகிறது. போகும்போது அந்த ஒட்டகங்கள் நிறைய அநேக வெகுமதிகளை அவன் கொண்டு போனது உண்மைதான். ஆனால் இப்பொழுது இவனுக்கு வேண்டியதோடு கூட கர்த்தர் அந்த வேலைக்காரனை அழைத்து வருகிறதை நம்ம பார்க்கிறோம். தேடி வரும் அற்புதங்கள். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தேடி போக வேண்டாம். இருக்கிற இடங்களிலே தியானியுங்கள், இருக்கிற இடங்களிலே தேவனோடு உறவாடுங்கள், அவரோடு நேரத்தை செலவழியுங்கள். வீடு தேடி அற்புதம் உங்களை தட்டி வரும் ஐயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
தேவன் நல்லவர். அங்கே பார்க்கும்போது ரெபெக்காளும் தன் கண்களை சொல்லுங்க ஏறெடுத்து யாரை கண்டாளாம்? ஈசாக்கை கண்டாள். கையை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா, ஆமென். அவ முதலாவது இந்த ஊருக்கு வந்த பிறகு யாரை தான் பார்த்திருக்கிறான்? ஈசாக்கை தான் பார்க்கிறான். என்ன ஒரு பொருத்தம்! எவ்வளவு அழகா கர்த்தர் காரியங்களை இணைக்கிறார். சில வேளையில பார்க்கும்போது ஸ்தோத்திரம், அந்த ஜோடியை பார்த்துட்டு சொல்லுவாங்க என்ன ஒரு பொருத்தம், எப்படி ஆண்டவர் சூப்பரா யுனைட் பண்ணி இருக்கிறார். அதுதான் தேவ செயல், அதுதான் தேவ செயல். அப்படிப்பட்டதான ஒரு இணைப்பு, அப்படிப்பட்டதான ஒரு பிணைப்பு நம்ம குடும்பத்திலேயும் நடக்கத்தான் போகிறது. நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறதில்லை, நீங்கள் வெட்கப்படுவதில்லை, நீங்கள் ஏமாற்றம் அடைவதில்லை. மாறாக அதை கண்டு களி கூற போகிறீர்கள், மாறாக அதை கண்டு சந்தோஷப்பட போகிறீர்கள். சுயமாய் தேடினால் கிடைக்காத இன்பம் தேவனை நாடினால் உனக்கு கிடைக்கும். சுயமாய் தேடுவதனால் கிடைக்காத ஒரு பெரிய மகிழ்ச்சி தேவனை தேடும் பொழுது தேவனே தேடி ஆயத்தப்படுத்தி உனக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, தியானித்து கொண்டிருந்த ஈசாக்கு, கண்களை ஏறெடுத்து பார்த்த ஈசாக்குக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணின மன மகளை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியம். ஈசாக்கை பார்த்த உடனே ஸ்தோத்திரம், அந்த ஊழியக்கார இவ கேட்கிறா இது யாரியா அப்படின்னு கேட்ட உடனே அவளுக்கு தெரியல. பார்த்த உடனே அவ சொல்றாங்க இதுதான் யாரு சொல்லுங்க? ஆமா, இதுதான் என்னுடைய எஜமான். உடனே அவ என்ன செய்கிறார்? அப்பொழுது அவள் ஒட்டகத்தை சொல்லுங்க விட்டு இறங்கி, அல்லேலூயா, கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் ஆயத்தம் பண்ணின துணை ஸ்தோத்திரம் மேலேயே இருக்காது, கீழே சொல்லுங்க, கையை உயர்த்தி. ஆமாங்க, தேவன் ஆயத்தம் பண்ணினது நமக்கு பொருத்தமா இருக்கும். அல்லேலூயா. அதாவது நம்ம செலக்ட் பண்றதை விட ஆண்டவர் நம்ம குடும்பத்துக்கு என்று ஆயத்தம் பண்ணினது பெஸ்டா தான் இருக்கும். அது ஃபிக்ஸ் ஆகத்தான் இருக்கும், அது அட்ஜஸ்டபிளாகத்தான் இருக்கும். எனக்கு ஆச்சரியம், அப்படி இறங்குறாள். அவனை பார்த்த உடனே இறங்குவது மட்டுமல்ல, என்ன செய்தாலும் முக்காடிட்டு கொள்ளுகிறார். அது மரியாதைக்கு அடையாளம், அது கனப்படுத்துதலுக்கு அடையாளம், அது ஒரு நாணத்துக்கு அடையாளம். ஸ்தோத்திரம். இப்போ உள்ள பிள்ளைகள்கிட்ட அதெல்லாம் சொல்லுங்க பார்க்க முடியல. ஸ்தோத்திரம். மாடனா ஸ்தோத்திரம், அந்த ஹேரெல்லாம் கட் பண்ணிட்டு மாப்பிள்ளையை பார்த்த உடனே இப்படி ஒரு வேணா தலையை இப்படி வீசி போட்டுருவா. ஸ்தோத்திரம். அப்படி ஒரு சூழ்நிலை. ஆனால் அவ முக்காடிட்டு கொண்டு அவ்வளவு பவ்யமா வர்றான். அதுதான் அங்க கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. நான் சொல்றேன், மனித அறிவுக்கு அப்பாற்பட்டு மனித மூளைக்கு அடைபடாத விதத்தில் தியானித்து கொண்டிருக்கிற ஈசாக்கு, ஜெபித்து கொண்டிருக்கிற ஈசாக்கு, தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிற ஈசாக்கு, உனக்கானதை தேவன் ஆயத்தப்படுத்தி உன் கரத்தில் கொண்டு வந்து தருவார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை பார்ப்பீர்கள். ஏன்னா ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு சொல்லுங்க, இவன் எதையுமே விசாரிக்கல. ஸ்தோத்திரம். என்ன நடந்தது, என்ன நடக்க போகுது ஒன்றும் தெரியாது. அவன் இருந்தது தேவ சமூகம். அவன் அந்த நாட்கள் முழுவதும் அவன் ஒவ்வொரு நாளும் சாயங்கால வேளையில எங்க பண்றான்? தியானம் பண்ண வயல்வெளிக்கு போறான். ஐயா, தனியா உட்கார்ந்து கர்த்தரோடு பேசுகிறான். ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமா நடத்துகிறார். ஸ்தோத்திரம். சகல காரியங்களை விவரித்து சொல்லும் போது இவனுடைய உள்ளம் அவ்வளவு களி கூர்ந்திருக்கிறது. எவ்வளவு அழகாக எனக்கான காரியத்தை கர்த்தர் நேர்த்தியாய் செய்து முடித்திருக்கிறார் பாருங்க. புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் பாதத்தில் அமருங்க, உங்களுக்கான காரியத்தை அழகா நேர் வழியா கர்த்தர் நடத்துவார். சொல்லுங்க, எப்படி நடத்துவாரு? இந்த வேலைக்காரனுக்கு எங்க போறோன்னு தெரியாது, வழி தெரியாது, ஆனா கரெக்டா நடத்தினார். யார் பொண்ணுன்னு தெரியாது, ஆனா கர்த்தர் நடத்தினார். இவ வருவாளான்னு தெரியாது, ஆனா கர்த்தர் வர வைத்தார். வீட்டார் அனுமதி தருவாங்களான்னு தெரியாது, ஆனா கர்த்தர் அனுமதி தர வைத்தார். அடுக்கடுக்கான அற்புதங்களை அவன் விவரித்து சொல்லுகிறான். ஜெபிக்கிற உங்களுக்கு கிடைக்க போகிற நல்ல செய்தி உங்களை பரவசப்படுத்த போகிறது, உங்களை சந்தோஷப்படுத்த போகிறது. அப்படியே அடுக்கடுக்கா இப்படியா கர்த்தர் நடத்தினார். எனக்கு இதெல்லாம் ஆச்சரியமா இருக்குது. எனக்காக தேவன் எவ்வளவு நேர்த்தியாய், எவ்வளவு சிறப்பாய் காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை ஜெபித்துக் கொண்டிருந்த மகன் கேள்விப்பட அவனுடைய உள்ளம் களி கூர்ந்தது.
நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் உள்ளம் களிகூறத்தக்கதான அற்புதங்களை தேவன் செய்து முடித்திருந்ததை உங்கள் காதுகள் கேட்டு பரவசப்பட போகிறீர்கள். அல்லேலூயா. 67வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு சொல்லுங்க அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவி ஆக்கி கொண்டு சொல்லுங்க அல்லேலூயா. அவளை சொல்லுங்க நேசித்த பிறகு மனைவியாக்கவில்லை, மனைவி ஆக்கின பிற்பாடு என்ன செய்தான்? நேசித்தான். அதுதான் வேதத்தின் சரியான முறையாய் காணப்படுகிறது. இப்போல்லாம் தப்பா இருக்குது, நேசித்த பிறகுதான் மனைவி ஆக்குறாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தவனுடைய அனுபவம், கர்த்தரோடு நெருக்கமான உறவுடையவனுடைய அனுபவமே வித்தியாசம். அவன் வேதத்துக்கு மாறாக தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள பிரயாசப்படவில்லை. தேவன் விரும்புகிற வண்ணமாய் தன்னுடைய காரியங்களை அமைத்துக் கொள்ளுகிறான். ஆண்டவரே என் காரியத்தை செய்யட்டுமே, நான் ஏன் போராடணும்? எனக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியாதா? இத்தனை வருடம் 40 வயது வரை என்னை வளரச் செய்தவர், என்னை பலப்படுத்தினவர், என்னை சுகப்படுத்தினவர், எனக்கு வேண்டியவற்றை செய்து முடித்தவர், இதை செய்யாமல் போய்விடுவாரோ? போக மாட்டார். அவனுக்கு அதில் ஒரு பெரிய நிச்சயம். அவன் நேசிக்க ஆரம்பித்தான். தியானிக்கிற, தேவனோடு உறவாடுகிற தேவ பிள்ளை ஆஃப்டர் மேரேஜ் ஸ்தோத்திரம் மனைவியை என்ன செய்வான்? நல்லா நேசிப்பான். அது மட்டுமல்ல, ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த சொல்லுங்க துக்கம் நீங்கி என்ன செய்தானா? வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா. தேவன் தருகிற துணை உன்னை துக்கப்படுத்துகிற துணையாயிருக்காது, உன் துக்கத்தை நீக்கி உன்னை ஆறுதல் படுத்துகிற துணையாயிருக்கும். உன்னுடைய வாழ்வையே மாற்றக்கூடிய, உன் வாழ்வையே மகிழ்ச்சியாக்கக்கூடிய துணையைத்தான் கர்த்தர் தருவார். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஒட்டகங்களிலே உனக்கானதை கர்த்தர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஒட்டகங்களிலே உன்னுடைய வாழ்வுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். நீ வாழ்நாள் முழுவதும் நேசிப்பதற்குரிய ஒரு துணையை கொண்டு வருகிறார். ஓ, விவரித்து சொல்ல முடியாத அற்புதங்களை தேவன் செய்து உனக்கானதை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இந்த முதல் நாள் மாலை வேளையில என் ஆண்டவருடைய சமூகத்திலே அவரோடு உறவாடி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு என்ன தேவை என்பதை அறிந்த தேவனுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து பார். அங்கிருந்து தேவன் செய்து முடித்து கொண்டு வருகிறதை உன் கண்கள் காணும். உன் வாழ்நாள் மகிழும். ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியுமா, 3 முற்பிதாக்களிலே மேன்மையான ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்தினது யார் தெரியுமா? இந்த ஈசாக்கு ஒருவன் மட்டும்தான். அவன்தான் ஒரு சவாலான சாட்சியாக இருக்கிறான். அதே போல நம்முடைய குடும்பத்திலும் நம்மை கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்த போகிறார். ஒன்னே ஒன்று செய்யுங்க, அவர் பாதம் அமருங்கள். அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவை. சங்கீதக்காரனோடு சேர்ந்து சொல்ல போகிறோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். முழங்கால் படியிடுவோம், ஜெபம் செய்வோம். நமக்குரியதை அவர் நிச்சயம் கொண்டு வந்து சேர்க்கிற நல்ல தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிட்டு விட்டீர்களா? உங்களுடைய வாழ்வில் தற்போதைய தேவை என்ன? அது என்ன தேவையானாலும், அது திருமண காரியமா, கர்ப்பத்தின் கனியா, சுகமா, விடுதலையா, வெற்றியா, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையா, ஏதோ ஒரு ஆசீர்வாதமா, குடும்ப சமாதானமா, குடும்ப மகிழ்ச்சியா, குடும்ப ஐக்கியமா, எது வேணுங்க அது அவருக்கு தெரியும். He knows everything. நீ ஜெபிப்பதற்கு முன்னால எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தரோடு உறவாடுவோமா? ஹல்லேலூயா. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. எல்லாரும் சேர்ந்து நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம்
போதும். அப்படியே முழங்கால் படியிடுவோம், ஆண்டவரை நோக்குவோம். ஒரு 2 minutes அப்படியே தேவனோடு பேச போறோம், ஆண்டவரோடு உறவாட போறோம். ஜபதியானம், ஜபதியானம், ஜபதியானம். ஆண்டவரே, எனக்கு என்ன தேவைன்னு உமக்கு தெரியலப்பா. எனக்கு நீங்க மட்டும் போதும், உன் பாதம் மட்டும் போதும். திருப்பாதம் நம்பி வந்திருக்கிறோம். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்க்கிறேன். உண்மையா வெட்கம் அடைய மாட்டேன். என் குடும்பத்தின் காரியங்கள், என் பிள்ளையுடைய காரியங்கள், என் புருஷனுடைய சூழ்நிலை, என் தொழிலின் நெருக்கடி, எனக்கு ஏற்பட்டிருக்கிற நிந்தனை எல்லாமுக்கு தெரியும். அப்படியே துதியுங்க, அப்படியே துதியுங்க. ஷதலா ரக்கபபபபப. ஹல்லேலூயா. உங்களுக்காக தேவன் செய்து முடித்ததை உங்க கண்கள் காண போகுது. உங்க வாழ்க்கைக்கு தற்போது என்ன தேவை, இந்த ஸ்டேஜ்ல என்ன தேவை, இந்த நேரத்தில் என்ன தேவை, அது வந்துட்டு இருக்குது, அது வந்துட்டு இருக்குது, அது வந்துட்டு இருக்குது. அதை உங்க கண்கள் காண போகுது. அது வந்துட்டு இருக்குது, அதை உங்க கண்கள் காண போகுது. இயேசுவின் நாமத்துல தீர்க்க தரிசனமா சொல்றேன். பிரதர், உங்களுக்கு என்ன தேவை அது தர்றார் கர்த்தர். அவர் பாதம் அமருங்க. ஜெப தியானம், ஜெப தியான நேரத்தை அதிகப்படுத்துங்க. அந்த 12 மணியை கிராஸ் பண்ணி ஜெபிங்க. அந்த 12 மணியை நடு இரவை கிராஸ் பண்ணி ஜெபிங்க. ஒரு சில குடும்பத்துல கர்த்தர் உணர்த்துறார், ஒரு சில குடும்பத்துல கர்த்தர் உணர்த்துறார். அந்த வைராக்கியம் எங்கே, அந்த வேகம் எங்கே, அந்த தீர்மானம் எங்கே? கண்களை ஏறிடுங்கள், கண்களை ஏறிடுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கான காரியம் உங்க வீட்டு கதவை வந்து தட்ட போகுது. உங்க பிள்ளைகளுக்கான துணை தேடி வர போகுது. நீ இருக்கிற இடத்துல கர்த்தரால கொண்டு வந்து உன் பிள்ளையை சந்தோஷப்படுத்த முடியும். உங்க குடும்பத்தை மகிழ்ச்சியாக்க முடியும். உங்களுக்கு என்ன தேவை பிரதர்? உங்க குடும்பத்துக்கு என்ன தேவை? ஆண்டவரை நோக்கி கேளுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. அவர் அதை தந்து உங்களை திருப்தியாக்குகிற கர்த்தராய் இருக்கிறபடினால ஆண்டவர் நம்மோடு கூட பேசினது உண்மையானால் ஒரு விஷயம் எல்லாரும் கர்த்தரை துதிக்க போகிறோம். ஒரு நிமிடம் தேவனை எல்லாரும் ஆராதிக்க போகிறோம். துதியுங்க, துதியுங்க. அந்நிய பாஷையில கர்த்தர் ஆராதிங்க. ஜெபத்தில் அவரோடு உறவாடுங்க. அவரை மகிமைப்படுத்தினா மட்டும் போதும். ஆயத்தமாக்கப்பட்டவர்களோடு அந்த ஒட்டகம் வருகிறது, ஒட்டகம் வருகிறது, ஒட்டகம் வருகிறது. உனக்கானதை சுமந்து கொண்டு, உனக்கானதை ஏற்றிக்கொண்டு அந்த ஒட்டகம் வருவதை உன் கண்கள் காணும். தேவன் அதை கொண்டு வருகிற விதத்தை உன் காதுகள் கேட்கும். அதை அறியும் பொழுது உன் கண்கள் குளமாகும், உன் காதுகள் களி கூறும், உன் இருதயம் கம்பீரமடையும், உன் உதடுகள் தேவனை துதிக்கும். நல்ல ஆண்டவரே, முதல் நாள் மாலை ஜெப நேரத்தில் கண்களை ஏறெடுத்து பார்த்த எங்கள் வாழ்வில் எவ்வளவு மேன்மைகளை நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர் என்பதை புரிந்து கொண்டோம். அந்த நிச்சயத்தோடு இப்பொழுது நாங்கள் இல்லங்களுக்கு கடந்து செல்லுகிறோம். ஆண்டவர் அந்த வார்த்தையின் நிறைவேறுதலை இந்த நாட்களிலே தொடர்ந்து தரப்போகிறபடியால் ஸ்தோத்திரம். நாங்கள் தொடர்ந்து இந்த ஒரு வாரமும் கண்களை ஏறெடுக்க போகிறோம். சாயங்கால வேளைகளிலே உம்முடைய பாதத்திலே வரப்போகிறோம். நீர் வல்ல கிரியைகளை நடப்பியும். கடந்து வந்த ஒவ்வொருவருடைய தேவைகளை அறிகிறீர். அவைகளை நீர் ஆயத்தப்படுத்தி விட்டு அவைகளை நீ நிறைவாக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர். அதை இவர்கள் காதுகள் கேட்பது மட்டுமல்ல, கண்கள் காண செய்யும். ஒருவருக்கே மகிமை செலுத்துகிறோம். ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடந்திருக்கிறதல்லவோ, ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடந்திருக்கிறதல்லவோ. நீ சமீபத்துக்கு மாத்திரமல்ல, நீ தூரத்திற்கும் தேவன், நீ தூர தேசத்திற்கும் தேவன். இங்கு ஜெபிக்கும் பொழுது அங்கு அற்புதம் நடந்தமைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இயேசுவின் வருக பர்யந்தம் நிறைந்தும் நிலைத்தும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.